மக்களே வணக்கம். டிவிக்கே ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த செய்தி வந்து ஒரு வருத்தமான செய்தியாக தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நடக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை பார்க்கும்போது டிவிக்கே ஆட்சி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக 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 குறைவு. ஏன்னு சொல்லுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக நேற்று வந்து டிஎம்கே கட்சி சார்பில் நடந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தை இருந்துச்சு. ஆனால் எதிர்க்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கலை. அதுக்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி கண்டனம் ப்ளஸ் ஒரு சில விஷயங்களை சொல்லிவிட்டு முடிச்சிட்டாங்க. அப்படின்னா வேறு ஏதோ பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 2 நாளில் நல்ல முடிவு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா வேறு ஏதோ நடந்துகிட்ருக்கு. லைக் எல்லோரும் சொல்கிற மாதிரி டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. அதில் ஏதோ உடன்பாடு எட்டப்பட்ட மாதிரியான அறிகுறிகள் தெரிகிறது. மூணாவது பார்த்திங்கன்னா, டிஎம்கே கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கூட்டணி கட்சிகள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம், நல்லா யோசித்து தெளிவாக அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா ஏதோ என்ன சொல்ல வராங்க, வேறு ஏதோ ஒன்று நடக்க போகுது, அதனால் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து கிட்டத்தட்ட 90% மேலே டிவிகேக்கு எதிராக வேறு கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான பிளான் நடந்துகிட்டு இருக்குங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா, டிவிக்கே ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படுறது தான் ரொம்ப நல்லது. அதுதான் நிலச்சி நிற்கும். ப்ளஸ் போய்கிட்டு இருக்கும். 108 அதாவது 35% வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஆனால் ஓட்டு போட்ட மக்களில் 65% பேர் டிவிக்கே வேண்டான்னு தான் வாக்கு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்கள யோசித்து இந்த 35% மக்களுக்காகவும் உழைங்க, ப்ளஸ் அந்த 65% உங்களுக்கு ஓட்டு போடாத மக்களுக்காகவும் கடுமையாக உழைச்சி வரக்கூடிய தேர்தலில் அவங்களோட ஓட்டை பெறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். டிவிக்கே வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் நடக்கும்போது அதிகமாக தெரியுது. இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தங்கள் முடிவை அறிவிக்காவிட்டால் கண்டிப்பாக யாரும் எதிர்பார்க்க வேண்டாம், டிவிக்கே ஆட்சி அமைப்பதில் மிகுந்த சிரமம் மட்டுமே உருவாகும்.